உள்ளத்துல இருந்து சொல்றேன், அடி வயிறுன்னு சொல்றீங்களா அங்க இருந்து. காரணம் என்னன்னா, எலெக்சர் மிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், பிளஸ் என் சைடு கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி தரேன். சுகர் 555, உள்ளங்கால், கண்ணு, உள்ளங்கை, மிளகாத்தூள் போட்டு ஒரு ஊசியில குத்தன எந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. பிளஸ் நைட்டுல வெளிச்சம் பார்க்க முடியாதுங்க. வெயில்ல நின்னோம்னா தலை கிருன்னு சுத்து. அந்த சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு வித்தின் 10 செகண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு இருந்து அது கருப்பா மாதிரி இருட்ட அடைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே செய்யணும், என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். தலை சுத்து வந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்தது நைட்ல குறைஞ்சது 6-7 வாட்டி யூரின் பாஸ் பண்ணுவேன். யூரின் பாஸ் பண்றபோது பயங்கரமா ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. யூரின் பாஸ் பண்றோம் என்ன பண்றீங்க அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்க. அதே ஒரு மோஷன் போன கூட நிறைய பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. இந்த எலெக்சர் மிக்ஸ் எடுத்த பின்னாடி அந்த எரிச்சல், பின்ன தலையில இருந்து கால் வரல எல்லா போனும் பெயின் இருந்தது. பெயின் மீன்ஸ் ஹெவி பெயின். இன்னைக்கு அந்த பெயின் எல்லாம் காணாம போயிடுச்சுங்க. என்ன பாக்குறவங்க எல்லாருமே இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க, வர வர உங்களுக்கு இளமை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. என்னங்க, ஆமாங்க 17 முடிஞ்சு 18க்கு வந்துட்டு இருக்கிறேங்க, சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வார்த்தைகள் கேட்கறோமோ நிறைய பேர் என் நண்பர்கள் சொன்னது எனக்கு ஏன் மண்டையில சொட்டை இருந்துச்சு. பிளஸ் எனக்கு ஏஜ் வந்து 49, இன்னும் 2 மாசம் ஆச்சுன்னா 50, ½ செஞ்சுரி சொட்டை இருந்துச்சு. பிளஸ் ஒயிட் ஏர் இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பர்கள் பார்த்துட்டு என்னங்க உங்களுக்கு தொப்பையெல்லாம் காணாம போயிருச்சு. நாங்க இல்லைங்க, வேற யாரும் கேட்டிருந்தாங்க, கடன் கொடுத்துருக்காங்க, அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டுங்க அப்படின்னு. அது இல்லாம மூஞ்சில வந்து மார்க் இருந்துச்சு, பிளாக் மார்க்ஸ். அந்த பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுங்க. பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த முடி வந்து அந்த சொட்டையா அந்த இடத்துல ஏர் குரோத் ஆயிருக்குது. பிளஸ் வெள்ளை முடி எல்லாம் மாறி கருப்பு முடியா வர ஆரம்பிச்சு. நைட்ல தூக்கம் இல்லை. இப்ப வந்து எலக்சர் மிக்ஸ் நாக்கு கடியில் வச்சுட்டு கண்ணை மூடி அப்படி படுக்கிறதா தெரியுங்க. கண்ணை முடிச்சு பார்த்தோன்னா 5 மணி இல்லை 4:30 மணி ஆயிருக்கு. வண்டி ஓட்டும் போது பயந்து பயந்து ஓட்டிட்டு இருந்தேன். கிளச்சு மிதிச்சு கீர் மாத்தணும்னா ரொம்ப கஷ்டம். நைட் டிரைவிங் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் வண்டி எடுத்தோம்னா ராக்கெட் மாதிரி போறேங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ராணுவ அதிகாரி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்னங்க, ராணுவத்துல போற மாதிரி ராக்கெட் மாதிரி போதும் உங்க வண்டி என்னங்க. இப்ப விஷயத்த சொன்னேன், அவங்க கூட எனக்கு வேணுங்க அப்படின்ட்டு இந்த வெப்சைட் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் கிடையாது நண்பர்களே, உண்மைத்தன்மை. எனக்கு வந்து நிஷா மேடமோ என்னோட அப்ளைனோ நீங்க இந்த மாதிரிதான் பேசுன்னு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கல, சொல்லி கொடுக்கல. அவங்க ஓப்பன் டாக் பண்ணிக்கிறேன், நேரடியாக பேசுறானுங்க. இங்க வந்து ப்ராடக்ட் யாருக்கு கொடுத்தாலும் கூட 10 மாசம் கண்டிப்பா எடுங்க தான் சொல்லுவேன். அந்த 10 மாசம் சொன்ன பார்த்தா அந்த 10 மாசம் மைண்ட்ல பதிஞ்சு 10 மாசத்துல டோட்டலா மாறிடுவாங்க. என் நண்பருக்கு வந்து பக்கத்துல தான் உட்காந்துருக்கிறாருங்க. அவருக்கு வந்து கன்னத்துல, அந்த கண்ணு கீழே கன்னத்துல வந்து என்ன இருந்துச்சுங்கன்னா கட்டி இருந்துச்சுங்க, முதுகுல கட்டி இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னாங்க 2 பாக்ஸ், 3வது பாக்ஸ் காலி பண்ணப்ப இன்னும் ஒரு ஷாஷி இருக்குங்க. அவர் சொன்னாரு இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சுங்க, என் மூஞ்சியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. அவரும் அதேதான், வண்டி ஓடுறது பறக்குதுங்க, பயம் இல்லை இப்போ. இதுதான் உண்மை நண்பர்களே. இந்த எலெக்சர் மிக்ஸ் கேட்கணும்னா ஒண்ணு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். எலெக்சர் மிக்ஸ் நம்ம சாப்பிடணும்னா நம்ம தந்தை தாய்கள் யாராச்சும் தவமாய் இருந்திருக்கணும்.